வணக்கம். பிக் பாஸ் டே 9 இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. நிறைய காதல், அது தவிர நிறைய கருமாந்திரமும் நடந்தது. ஸோ அதில் சில விஷயங்களை ஆக்சுவலாக 1 ஹவர் ஷோவில் போடலை. போட்டால் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் இந்த ஷோவை இழுத்து மூடுற மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக போடாமல் விட்டாங்களா அப்படின்னு தெரில. அதுக்காக தான் போடாமல் விட்டுருப்பாங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் எனிவே அது மாதிரி இனி எபிசோடில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, காட்டினது என்ன, காட்டாது என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 காதல் கதைகள் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காதல் கதை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக போகுது. இன்னொரு காதல் கதை ரொம்ப கருமாந்திரமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓகேவாக போகிற காதல் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ருதீனுக்கும் இன்னொன்று அரோரா சின்க்ளேருக்கும். இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து அரோரா சின்க்ளேருக்கும் துஷாருக்கும் தான் ஏதோ நடந்துகிட்ருக்கு. துஷார் வந்து எப்போதும் அரோராவோட இருந்துகிட்ருக்காரு அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி அரோரா வந்து துஷார்ட்டே சொல்கிறாங்க, கம்ருதீன் என் மேலே அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது போல இருக்குது, நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், பட் ஆனால் அவன் இருக்கும்போது நான் நிறைய சந்தோஷமாக இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ அது வந்து ரிலேஷன்ஷிப்லாம் மாறினுச்சுன்னா அது வந்து அதெல்லாம் மிஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஸோ ஐ ஹோப் அது மாதிரி போகாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அவன் அப்படி நினைக்கிறான்னு எனக்கு வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து போய் துஷார்ட்ட சொல்லும்போது துஷாருக்கு வந்து என்னடா அது நம்ம லைனு இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மூஞ்சே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகமாக தான் இருந்தது. என்னடா மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு அவர் நினச்சாரா அப்படின்னு தெரில. இதுக்கு நான் தலைவனாகாமே இருந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி. அதில் அரோரா இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னாங்க, நாங்கள் போனால் தனியாகிடுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் கம்ருதனும் வந்து நான் என்ன சொல்கிறது, அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போகும்போது அதுக்கு வந்து அவன் ஓகே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த கருமாந்திரம் கதைக்கு போகலாம். அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் உள்ளே போயிட்டு இருக்கிறது தான். ஏன் அந்த கருமாந்திரம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் ஒரு சிங்கே இல்லை. இது என்னமோ ப்ரீ பிளான்டாக இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆதிரை வந்து சொல்கிறாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து வெளில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்து சொன்னாரா அப்படின்னு தெரியல, அவருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாரா அப்படின்னு தெரியல. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க, எஃப்ஜே வந்து 2 நாளுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு மாலில் பார்த்தாங்களாம், யதார்த்தமாக தான் மீட் பண்ணாங்களாம். அப்போவே வந்து அவரை சைட் அடிச்சுட்டு தான் இருந்தேன். அப்படி சைட் அடிக்கிறவனே இப்போ இங்கே பிக் பாஸ் ஹவுஸில் என் கூட இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கு வந்தோடனே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துணை வேணும். இப்போ டவுனாக இருக்கும்போது ஒரு துணை வேணும். அது மாதிரி தான் நான் அவனை பார்க்குறேன். காதல்லாம் அப்படிலாம் கிடையாது, ஆனால் ஒரு டவுனாக இருக்கும்போது நான் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து துஷார் வந்து கேட்குறாரு, அப்போனா உனக்கு லவ் பண்ணுற பாய் ஃப்ரெண்ட் வெளில இருக்கான்னு சொன்னீங்க அப்படின்னா, பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் வேறு யாருமே பார்க்கவே கூடாது, சைட் அடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கரெக்டான கொஸ்டின் கேட்டாங்க. சைட் அடிக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் சைட்டு மட்டுமா அடிச்சிட்டு இருக்கீங்க, அதை தவிர நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. அதை வந்து 24/7 டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சும் அதை பண்ணுறீங்க. அதுதான் கொடுமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கிஸ், லிப் கிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சோஷியல் மீடியாவில் அவங்க 2 பேரும் பண்ணிட்டாங்கன்னு ஓடிட்டு இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை, அவர் ஏதோ சீக்ரெட் சொல்கிறாரு போல இருக்குது. ஆனால் அது பார்க்கும்போது ஃப்ரெஞ்ச் கிஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே ஒரு க்ரஷ்ஷிங் கூட இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து சைட் அடிக்கிற பையன்ட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பிஹேவ் பண்ணலை. ஸோ அதை பற்றி என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல. அதனால தான் அது கருமாந்திரம் அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் உண்மையாக வெளிப்படையாக ஆமாங்க எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணிட்டு போகிறதுல தப்பு இல்லை. நீங்கள் ஒரு பக்கம் வந்து இது வந்து ஒரு பெஸ்டி அப்படிங்கிற அதுக்குள்ளே அடக்கிய விரும்புகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அது வந்து அதனால தான் அது கருமாந்திரம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பார்வதியை உள்ளார உள்ள நிறைய பேருக்கு பிடிக்கல சுத்தமாக. அதில் முக்கியமாக கனிக்கு வந்து பார்வதியை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி நிறைய தாயுள்ளம் கொண்ட எல்லாருக்குமே சமைச்சு போடுற நிறைய ஆட்களை பார்த்துருக்கோம். இவங்க தான் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆளாக இருக்காங்க. என்ன இருந்தாங்கன்னா, எல்லாருமே அந்த சாப்பாட்டுக்கு வந்து உண்மையிலே சாப்பாடை எல்லாருக்கும் விரும்பி சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க எப்பட்றா சமையல் இதெல்லாம் வின் பண்ணாங்க, அந்த விஜய் டிவியில் குக் வித் கோமாளிலாம் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நினைக்க தோணுது. ஏன்னா இவங்க ஒருத்தருக்கு மேலே வெறுப்புனா முதல்ல காட்டுற அந்த வெறுப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன்ட்டை காட்டுறத விட அவங்களுக்கு சமைக்கிற சாப்பாடு மேலே தான் இருக்குது. எடுத்தாலும் உப்பு எடுத்து கொட்டுறது, இல்லைனா வேறு ஏதாச்சும் எடுத்து கொட்டுறது, சாப்பாடை வந்து வேறு யாரும் சாப்பிட முடியாமல் பண்ணுறது. அந்த ஆக்சுவலாக உண்மையிலே அந்த உணவை ரசிக்கிறவங்க, உணவை அடுத்தவங்களுக்கு பரிமாறி பண்ணி சந்தோஷப்படணும்னு நினைக்கிறவங்க, அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க இது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு அதுவே ஒன்று பெரிய ஷாக்கிங்காக இருக்குது கனி பண்ணுறதை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, துஷார் வந்து கேப்டன்னு சொல்கிறதுக்கே லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா
ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு ஒன்றா சொன்னாவே அவருக்கு வந்து அதை எதிர்த்து பேசி அவரோட பாயிண்டில் நிற்க தெரியல. ஒரு லீடர்ஷிப்போட முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுத்தால் அந்த டிசிஷனில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எடுக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் எடுத்த டிசிஷனில் தெளிவாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் யார் வேணாலும் எங்கள் ஏரியா வேணாலும் போகலாம். அதுவும் இவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்க பாரு. ஸோ அவங்கள போய் கிச்சனில் போகக்கூடாது, கிச்சனில் உட்காரக்கூடாது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. அவங்க சுற்றி உள்ளவங்க எல்லோரும் சொல்கிறது கேட்டு இவர் கேப்டனாக உள்ளவர் அதை வந்து நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் இவர் பண்ணுறது என்னென்னா, அங்கே சுற்றி உள்ளவங்க எல்லோரும் சொல்லும் போது இவர் போய் சொல்லும் போது எப்படி இருக்குது பாருக்கு உடனே நீ அப்படி பண்ணுறியா, அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு நீ பண்ணுறியா அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து திருப்பி முரண்டு பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டில் உடனே கனியோட பேச்சை கேட்டு, எஃப்ஜியோட பேச்சை கேட்டு, இன்னொரு பக்கம் கிமியோட பேச்சை கேட்டு அவங்க எல்லாருமே வந்து சமைக்க மாட்டேன், குக் பண்ண மாட்டேன், வீடு க்ளீன் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போய் போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்களாம் வந்து கெஞ்சுறாங்க. கெஞ்சினதுக்கப்புறம் அப்போ பாரு சொல்கிறாங்க நான் சாப்பிடவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன வைக்கிறாங்க, இல்லை மற்ற எல்லோரும் சாப்பிட்டா எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்க சாப்பிட முடியும். அதாவது இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் உள்ள எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட முடியும். ஸோ நீ இப்போ சாப்பிட்லன்னா அவங்க சாப்பிடவே முடியாது. அப்படிங்கும்போது ஒரு பீரியடில் இவங்க போய் சாரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி கேட்டோன்னே அந்த ரூல் கரெக்டாக இருந்ததுன்னா பாரு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இவங்க எல்லோரும் சாப்பிட போயிருக்கணும். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடனே சாப்பிட போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது காட்டவே இல்லை. இவர் வந்து திவாகர் வந்து அவ்வளோ வாட்டி கெஞ்சி அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், மற்றவங்க எல்லோரும் சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் தான் பாரு வந்து அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த போர்ஷன்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாரு எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் இது மாதிரி சில இடங்களில் அந்த ஹவுஸ் வந்து ஒரு கேங்காக சேர்ந்துட்டு, அந்த அன்பு கேங் மாதிரி ஒரு கேங்காக சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆளை வந்து அவங்க பிடிக்காத ஆளை அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி அவங்க தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ரம்யா ஜோ வந்து பார்த்திங்கன்னா அதில் நடுவில் ஒரு பாயிண்ட், சாப்பாடு விஷயத்தில் மட்டும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அவங்க என்ன எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி மரியாதை மாதிரி ஒரு மாதிரி எப்படி பண்ணிடுவா அப்படி பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அது ஆக்சுவலாக அதுவே சரியாக தெரியல. ஒரு ஆளை வந்து உடனே வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட மரியாதை உடனே இறக்குற மாதிரி ஒரு டோனில் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து சில நபர்கள்ட்ட மட்டும் தான் வருது. எல்லாட்டையும் வந்ததுன்னா அது அவங்களோட பிஹேவியர்னு சொல்லலாம். அது எப்படி வந்து ஒரு சிலர்கிட்ட மட்டும் அது வந்து வர முடியும். ஸோ அப்போவே இது வந்து அவங்க வந்து ஒரு ஆளை வந்து அசிங்கப்படுத்தணும்னு பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த டால் டாஸ்க் நடக்குது. டால் டாஸ்கில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டால் எடுத்துகிட்டு ஓட போகிறாங்க. முதல் ரவுண்டில் வந்து கெமி அவுட் ஆனாங்க. 2வது ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவுட் ஆனாங்க, பார்வதி அவுட் ஆனாங்க. ஸோ அதோட இன்றைக்கான டால் டாஸ்க் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் உள்ளவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் இது வந்தது. அதாவது அவங்க வந்து அவங்க டாலே எடுக்கலாம், இல்லைனா வேறு யாரோட டாலியும் எடுக்கலாம். ஆனால் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்க அவங்க வந்து அவங்களோட டாலியை எடுக்க முடியாது. அப்படிங்கும்போது திவாகர் வந்து அவங்க டாலியை எடுத்ததுனால அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கு முன்னாடி துப்புறாரு கம்ருதீன். அதை வந்து பார்வதி கேட்குறாங்க. பார்வதி கேட்டோன்னா உடனே எஃப்ஜியை வந்து பார்த்திங்கன்னா கோச்சிட்டு போகிறாரு. அது எப்படி வந்து அவங்க கேட்கலாம், அவங்க மட்டும் அடுத்தவங்களோட டாப்பிக்கில் வந்து என்னை இன்வால்வ் பண்ணாதன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. அந்த இடத்துல அவர் பண்ணது அசிங்கமாக இருந்தது. அவங்க ஆக்சுவலாக கொஷின் பண்ணுறாங்க. போய் டைரெக்டாக பார்வதிகிட்ட பேச முடியாமல் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. எந்த விதத்துலையும் அதான் சொல்கிறேன், எஃப்ஜிஐக்கு வந்து பேச தெரியல, சும்மா வந்து வாய்ஸ் அவுடால் தான் விட்டுட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துலையும் தெளிவாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு எப்படி வந்து பார்வதி மேலே ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன், அதாவது வெளியில் உள்ள விஷயங்கள்லாம் பேசி ஒரு மைண்ட் செட்டில் போய் அவங்கள எப்படி இருந்தாலும் மக்கள் ஹேட் பண்ணுவாங்க, அதனால் அவங்கள போட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகிறாங்களோ அதே மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியை தான் இன்னொரு பக்கம் திவாகர் மேலேயும் நிறைய இடங்களில் காட்டுறதை பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ருதன் ஆகட்டும், எஃப்ஜி ஆகட்டும், இல்லை அங்கே உள்ள நிறைய பேர் ஆகட்டும், அவரை வந்து ஒரு ஆளாக கூட மதிக்கிறது கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்ருதன் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா போடா உருண்டை அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கே தான் எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. இது மாதிரி ஒரு ஆளை பாடி ஷேமிங் பண்ணுறதாகட்டும், இன்னொரு பக்கம் வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறதாகட்டும், இதே மாதிரி வந்து மற்ற ஆட்கள் அவர் வந்து பேச முடியாது. இதே மாதிரி சபரியோட்ட வந்து ஒரு ஆள் பேச முடியுமா? பேச முடியாது. ஸோ ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட மனசுலாம் என்ன இருக்குன்னா, அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பெரிய ஆள், நம்ம வந்து ஒரு நாகரிகமான ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதே எண்ணம் ஆக்சுவலாக முதல்ல வெளியில் இருக்கும்போது திவாகருக்கும் இருந்தது. அதாவது போன வாட்டி வந்த சில கண்டஸ்டன்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எதுக்கு என்னை கம்பேர் பண்ணுறீங்க, அவங்களாம் வந்து அசிங்கமாக பேசுவாங்க, நான் நாகரிகமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது தெரியுமா. அதே ஒரு மைண்ட் செட்டை ஆக்சுவலாக இப்போ உள்ளார வந்ததுக்கப்புறம் திவாகர் மேலே மற்றவங்களுக்குலாம் இருக்குது. கம்ருதன் அது மாதிரி பேசினது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான விஷயம். ஆக்சுவலாக அது மாதிரி
ஒரு ஆளை மட்டம் தட்டி பேசுகிறது மூலமாக அவரோட மரியாதையை அவரே குறைச்சிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதே வேலையை தான் எஃப்ஜேவும் பண்ணுறாரு. இல்லை கொடுமை என்னென்னா என்ன சொல்கிறது, கனி வந்து சொல்கிறாங்க, எஃப்ஜே நான் உன்னை வந்து கண்டிக்கிறேன், ஏன்னா உனக்கு வெளியில் போய் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. பார்வதியோட பேர் என்ன பேர் டேமேஜ் ஆனாலும் என்ன நார்னாலும் பரவாயில்ல, ஆனால் உன் பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் உன் மேலே உள்ள அக்கறையில் வந்து கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் மக்கள் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் மறந்துடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலாக உண்மையிலே ஒரு சூப்பரான வெள்ளி ரோலை உள்ளார உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி தான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து அந்த குக் வித் கோமாளி ஷோ பார்த்தீங்களா? அதில் அவங்க டைட்டில் வின் பண்ணதெல்லாம் பார்த்தீங்களா? உண்மையிலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு அடுத்தவங்களுக்கு சமைச்சு போட்டு பார்த்து அதில் சந்தோஷப்படுறவங்க இது மாதிரி சாப்பாடை வந்து அடிக்கடி வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.